ஒவ்வொரு முறை ஸ்டீவ் விட்காஃப் போய் பார்த்து பேசும்பொழுதும் 2 மணி நேரம் பேசுறாரு குறைஞ்சபட்சம் புட்டினோட. அப்ப என்ன எவ்வளவு விஷயங்கள் பேச முடியும்? எவ்வளவு விஷயங்கள பத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்? எவ்வளவு விஷயங்கள அலச முடியும்? அதுக்கப்புறம் தான் போய் அந்த 28 அம்ச திட்டத்த அவர்கள் குறிக்கிறார்கள். சார் இன்னொன்னு இந்த வருகையில இந்த உக்ரைன் போர் தொடர்பா இந்தியா எதுவுமே கருத்து தெரிவிக்கல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்ல நம்ம என்ன கருத்து தெரிவிக்கல. நாம சொல்லியிருக்கோமே, அமைதி வரணும், பேச்சுவார்த்தைகள் மூலமாக அமைதி எட்ட வேண்டும். போர் ஒரு தீர்வு கிடையாதுன்ற தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அதில நம்முடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. நம்ம மேலை நாடுகள் மாதிரி, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மாதிரியும், அமெரிக்கா மாதிரியும் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா இல்ல, பைடனுடைய அமெரிக்கா மாதிரி ஒரு திட்டவட்டமாக நீங்க ஆக்கிரமிப்பு மூலமாக படையெடுத்து ஒரு நாட்டினுடைய எல்லைகளை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. அப்படித்தான் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். 2 உலகப் போரே அது பலவந்தமாக அ நாடுகளுடைய எல்லைகளை மாற்ற சில பெரும் சக்திகள் முயற்சி செய்ததுனால வந்த போர்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவுமே பேச்சுவார்த்தை. இப்ப நான் நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, உங்க ஒப்புதலோட வர்றதுன்றது வேற, உங்கள மீறி வர்றதுன்றது வேற. இல்லையா? ஸோ மேலை நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை மிக கடுமையாக கண்டனம் செய்திருக்கின்றன. ரஷ்யா படையெடுப்புக்கு பின்னாடி 2 நாடுகள் புதிதாக மேற்கு ஐரோப்பாவிலிருந்து நேட்டோவில் உறுப்பினராக சேர்ந்திருக்கின்றன. இவ்வளவு நாள் அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் சுயேச்சையாக எந்த பக்கமும் சேராமல் இருந்தவர்கள்.